இந்த கொள்கையிலிருந்து விலகிச் செல்வதுதான் குறிப்பாக நகர்ப்புற மக்களிடையே சீனாவிலும் சரி, இங்கேயும் சரி அல்லது வேறு எங்கும் சரி, இதுதான் இந்த விசித்திரமான விலங்குகளிடமிருந்து பெறப்பட்ட சேர்மங்கள் மற்றும் பொருட்களுக்கான தேவையை உருவாக்கியது. உதாரணத்திற்கு புலியின் உடல் பாகம், கரடியின் உடல் பாகம், பழுப்பு நிற கரடி, கருப்பு நிற கரடி என இப்படி பலவற்றைச் சொல்லலாம். நாமும் இதனால் பாதிக்கப்படுகிறோம். ம். வேட்டையாடுதல் அந்த சரியா சொன்னீர்கள். இதுதான். அசாமில் காசிரங்கா தேசிய பூங்காவுல. ஆம், ஆம், ஆம். எனவே காண்டாமிருகத்தின் கொம்பு பல கலாச்சாரங்களில் அது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு 1/2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கு முன்பெல்லாம் காண்டாமிருகத்தின் கொம்பை பெறுவதற்காக அதை வேட்டையாடுவது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை. ம்ஹ்ம். நீங்கள் இதை சொல்ல தயாரா இருக்கிறீங்களா? உதாரணத்துக்காக நல்ல பெயர் மற்றும் ஓரளவு வலிமை கொண்ட ஒரு போர் வீரராக, மேலும் ஒரு குறிப்பிட்ட வகையான முட்டாள்தனம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். ஆனால் இப்போதெல்லாம் அதாவது அது வேட்டையாடும் கும்பல்களிடம் சென்று விட்டது. அவர்கள் இந்த அற்புதமான விலங்குகளை சாதாரணமாக சுட்டுக் கொல்கிறார்கள்.